குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த கண்டினியூட்டி ஆல்ரெடி பார்த்தோமா, கண்டினியூட்டி ஓப்பன் மேப்பு க்ளோஸ்டு மேப் ஹோமி மேப்ஸ். ஸோ அதுக்கான டெஃபினிஷன்ஸ் பார்த்தா லாஸ்ட் கிளாஸில். ஸோ இப்போ சம் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். ஆக்சுவலாக இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம் சரிங்களா. ஆக்சுவலாக எம்எஸ்சிலே எனக்கு கண்டினியூட்டியில் இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் கேட்டாங்க சரிங்களா, பெருசாக ஒன்றும் கேட்கல. ரைட். ஸோ பாருங்கள், ஆக்சுவலாக என்னென்னா எக்ஸுங்கிறது எக்ஸு ஒய் எக்ஸுக்கு எக்ஸு ஒரு எக்ஸ் சப்ஸ் ஒரு நான் எம்டி செட்டு கொடுத்தாச்சு, அதுக்கு ஒரு டோப்பாலஜி கொடுத்துட்டாங்க. ஸோ டவ் இஸ் டோப்பாலஜி ஆன் எக்ஸு. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறாங்க, எக்ஸ் டு எக்ஸு க்ரியேட் பண்ணுறாங்க சரிங்களா. கொடுத்துட்டு ஒன்னோட இமேஜ் 2, 2ஓட இமேஜ் 4, 3ஓட இமேஜ் 4ஓட இமேஜ் 3ன்னு கொடுத்தாச்சு சரிங்களா. இப்போ என்ன கொஸ்டின்னா, இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த டொமைனில் உள்ள என்னென்ன பாயிண்ட்லாம் கண்டினியூட்டியாக இருக்குது. ஸோ அதான் இங்கே கேட்டிருக்காங்க சரிங்களா. ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த இதை நம்ம அப்படியே எழுதியாச்சு, ஆர்டர் இந்த மேப்பிங் கொடுத்தாச்சு சரிங்களா. இப்போது எப்படி செக் பண்ணுறது? ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணணும்னா, இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன், அது வந்து என்னது கண்டினியூஸ் ஆன் எக்ஸுக்கு தான் நம்ம சொல்ல முடியும். இந்த மாதிரி பர்டிகுலராக ஒரு பாயிண்ட்டு கண்டுபிடிக்கணும்னா அந்த டெஃபினிஷன் நமக்கு யூஸ்ஃபுல் ஆகாது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் தெரியுமா, ஒரு டெஃபினிஷனு, இதை ஃபாலோ பண்ணுறோம் சரிங்களா. இதை ஃபாலோ பண்ணுறோம். என்ன ஃபாலோ பண்ணணும்னா, கண்டினியூட்டி அட் ஏ பாயிண்ட்டுக்கு ஃபங்க்ஷன் வந்து அந்த எக்ஸ் டு ஒய் ரெட் டோபாலஜி ஸ்பேஸோட ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் அட் ஏ பிலாங்ஸ் டு எக்ஸ்ன்னு சொல்லணும்னா, இஃப் எவ்ரி ஓப்பன் செட் இன் ஒய் கண்டெய்னிங் எஃப் ஆஃப் ஏக்கு, எந்த ஒரு ஓப்பன் செட் கண்டெய்னிங் எஃப் ஆஃப் ஏ ஒயில் எடுத்தாலும் இங்கே ஒரு ஓப்பன் செட் கண்டுபிடிக்க முடியும். அது என்னது கண்டெய்னிங் ஏவாக இருக்கும். அதோட இமேஜ் வந்து கண்டெய்னிங் G2ஆக இருக்கும் சரிங்களா. அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து என்னது கண்டினியூஸ் அட்டு பாயிண்ட்டுன்னு படிச்சு, இதை நம்ம யூஸ் பண்ணி பண்ணுறோம் ஓகேங்களா. அப்போது ஓகே, இதை யூஸ் பண்ணி இங்கே பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள். ஸோ இது கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட் அட்டு 1ல் நான் செக் பண்ண போகிறேன். அப்போ என்ன பண்ணணும், அந்த டெஃபினிஷன் படி அட்டு 1ன்னா இப்போ என்ன பண்ணணும், ஒன்னோட இமேஜ் எங்கேன்னு சேரணும். அப்போ அந்த ஓப்பன் செட்டு கண்டெய்னிங் எஃப் ஆஃப் 1, இந்த ஒன்னோட இமேஜ் என்ன, இந்த ஒன்னோட இமேஜை இருக்கிற மாதிரி என்னது அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி அதை கண்டெயின் பண்ணி இருக்கிற மாதிரி ஓப்பன் செட்டு தான் தேடணும் சரிங்களா. எஃப் ஆஃப் ஒன்றுன்னா 2 தானே, எஃப் ஆஃப் 1னா 2 தான் சரிங்களா. இப்போது 2 ஓப்பன் செட் கண்டெய்னிங் 2, அதை வந்து நம்ம இங்கே தேடுறோம். இந்த ஓப்பன் செட்ஸ் தான் எல்லாமே. ஓப்பன் செட் கண்டெய்னிங் 2னா என்னது, எக்ஸ் வந்துடும், 2 வந்துடும், 1,2 வந்துடும், 2, 3, 4 வந்துடும். அதை நான் வரிசை எழுதிட்டேன் சரிங்களா. இப்போ என்ன பண்ணணும், இதோட இன்வர்ஸ் இமேஜ் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் நான் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் 2ங்கிற செட்டுக்கு நான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ இங்கே 2ங்கிற செட்டு இங்கே தேடணும் சரிங்களா. இங்கே தானே பார்க்கணும் இங்கே. அப்போ இதோட ப்ரீ இமேஜ் என்னது 1ம் 3ம். ஸோ 1ம் 3 ஓகேவா. ஸோ இது என்னது, இட்ஸ் நாட் ஓப்பன் செட்டு. ஏன்னா எக்ஸு ஒய் ரெண்டும் சேம் செட்டுனால சேம் டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் டோபாலஜி கொடுத்துருவோம் சரிங்களா. அதனால் இது என்னது இட்ஸ் நாட் பிலாங்ஸ் டு டோபாலஜி. அதனால் இந்த இடத்துலையே முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் நம்ம செக் பண்ண அவசியமே கிடையாது. ஸோ எஃப் இஸ் நாட் கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் 1ன்னு இந்த இடத்துலையே முடிஞ்சிருச்சு. ஸோ இது நம்ம வந்து செய்யணும் அவசியம் இல்லை. இதனால நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எஃப் இன்வர்ஸ் 1,2ன்னு அர்த்தம். ஸோ இந்த இதோட இன்வர்ஸ் இமேஜ் கண்டுபிடிக்க போகிறேன் சரிங்களா. 1,2ஓட இன்வர்ஸ் இமேஜ் வந்து 1,3 சேம். அடுத்து இதோட இன்வர்ஸ் இமேஜ் கண்டுபிடிக்க போகிறேன் சரிங்களா. அப்போ என்ன வரும், ஹோல்ஸ் 1, 3, 4 வந்துருமா. ஸோ இது என்னது, இதுவும் வராது சரிங்களா. ரைட். அப்போ அதனால் என்ன சொல்லிடுவோம், எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸும் வராது. எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஹோல் செட்டு வந்து அது மட்டும் வரும் சரிங்களா. எல்லா நம்ம ஓப்பன் செட்டும் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஸோ இந்த ஓப்பன் செட்டை இந்த ஓப்பன் செட்டுக்கு என்னது, இந்த ஓப்பன் செட்டோட இன்வர்ஸ் இமேஜ் வந்து இங்கே ஓப்பனாக இருக்கும் சரிங்களா. ரைட். ஸோ இப்போ இல்லை, அதனால் விட்டுலாம். அடுத்து எக்ஸ் ஈக்குவல் 2ல் செக் பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ என்ன செய்ய போகிறோம், ஓப்பன் செட் கண்டெய்னிங் எஃப் ஆஃப் 2 கண்டுபிடிக்கிறோம். அதாவது ஓப்பன் செட் கண்டெய்னிங் 4 லிஸ்ட் பண்ணுறோம். ஓப்பன் செட் கண்டெய்னிங் 4 என்னது, எக்ஸு 2, 3, 4 ரெண்டு செட்டு தான் இங்கே இருக்குது சரிங்களா. இப்போ இதுக்கு இன்வர்ஸ் இமேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் தான் வரும். எஃப் இன்வர்ஸ் ஆஃப் 2, 3, 4 வந்து என்ன வரும், 2, 3, 4 வந்து எக்ஸ் வந்துடுச்சு. அதனால் என்ன வந்துடும்னா, இது என்னது கண்டினியூஸ் அட்டு எக்ஸ் ஈக்குவல் 2 வந்துடும் சரிங்களா. இதே மாதிரி அட்டு கண்டினியூஸ் அட்டு 3ல் செக் பண்ணுறோம். அப்போ ஓப்பன் செட் கண்டெய்னிங் எஃப் ஆஃப் 3ஓட இமேஜ் என்னது 2 தானே. அப்போ ஓப்பன் செட் கண்டெய்னிங் 2 ஆர் என்னது 2 கண்டெயின் பண்ணி இருக்கக்கூடிய ஓப்பன் செட்ஸ்னால் இது இந்த 2 எக்ஸு 1,2 2, 3, 4 வந்துடும் சரிங்களா. இப்போது எஃப் இன்வர்ஸ் நம்ம ஏதாவது ஒன்று செக், எஃப் இன்வர்ஸ் எக்ஸ் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. எஃப் இன்வர்ஸ் ஆஃப் 2 கண்டுபிடிக்கிறேன். 2 கண்டுபிடிச்சா என்ன வரும், 2க்கு வந்து 1,3 வந்து இஸ் நாட் பிலாங்ஸ் டு டவ். அதனால் எஃப் இஸ் நாட் கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் 3 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் 4ல் செக் பண்ணுறேன் இதே மாதிரி ஓகேவா. ஸோ ஓப்பன் செட் கண்டெய்னிங் எஃப் ஆஃப் 4, அதாவது ஓப்பன் செட் கண்டெய்னிங் 3. அப்போ என்ன வரும், எக்ஸும் 2, 3, 4 வரும். இப்போ இதுக்கு நம்ம இன்வர்ஸ் இமேஜ் போட்டோம்னா எக்ஸ் வந்துடுது. இது வந்து ஓப்பன் செட்டு
இது கண்டுபிடிக்கணும், இதுவும் ஓப்பன் செட்டாக இருக்குது. அதனால் f is continuous at x equal to 4. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து f is not continuous at 1 வரல, continuous at 2 வந்திருக்கு, ஸோ 3 வரல, 4 வந்திருக்கு, கண்டினியூஸ் ஆன் எக்ஸ்ன்னு கேட்டிருக்கோம். அப்போ அப்படின்னா அர்த்தம் டொமைனில் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் கண்டினியூஸாக இருந்தால் தான் கண்டினியூஸ் இருக்கும். ஸோ இங்கே 2 பாயிண்டில் இல்லை, அதனால் நாட் கண்டினியூஸ் ஆன் எக்ஸ். ஓகேங்களா, ரைட். இப்போ அடுத்து அதே மாதிரி சிமிலர் ப்ராப்ளம் பாருங்கள், அதே மாதிரி கொஸ்டின்ஸ். ஸோ இங்கேயும் அதே தான், 2 சேம் டோபாலஜி, எக்ஸும் டொமைனும் கோடொமைனும் ஒரே செட்டு. சரிங்களா, PQRS PQRS. ஸோ இங்கே டோபாலஜி ஆன் எக்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் நம்ம இந்த மாதிரி அதோட இமேஜ் பியோட இமேஜ் ஆர், சாரி பியோட இமேஜ் Q, ஆரோட இமேஜ் Q, Qோட இமேஜ் S, Sோட இமேஜ் R, இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறோம். சரிங்களா, இப்போ என்ன பண்ணுறோன்னா இப்போ என்னென்ன பாயிண்ட்லாம் கண்டினியூட்டி செக் பண்ணுறோம். அட் Pயில், அட் Q, அட் R, அட் Sல நம்ம கண்டினியூட்டி இருக்கா இல்லையா நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ரைட். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா அட்டு Pயில் கண்டுபிடிக்கிறோம். ஆக்சுவலாக என்னென்னா இப்போ நீங்கள் டேரெக்டாகவே சொல்லிடலாம், if is not continuous on x நம்ம டேரெக்டாக சொல்லிடலாம். என்ன காரணம் பாருங்களேன், இப்போது Pங்கிறது ஓப்பன் செட் தானே, Pங்கிறது இந்த இடத்துல ஓப்பன் செட், இதோட இன்வர்ஸ் இமேஜ் கண்டுபிடிச்சா என்ன வரும், எம்டி செட், அது ஓப்பன். அதே மாதிரி Q எடுத்துக்கலாமா, ஸோ Q வந்து இங்கே ஓப்பன் செட், இதோட இன்வர்ஸ் இமேஜ் என்ன வருது, Pயும் Rயும் வருது. Pயும் R என்னது, இட்ஸ் நாட் ஓப்பன், ஸோ நாட் பிலாங்ஸ் டு டவ். அப்போ இந்த ஓப்பன் செட்டு கிடையாது. அதனால் if is not continuous on x நம்ம இந்த மாதிரி என்னது கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுத்து சொல்லிடலாம். சரிங்களா, ரைட். அடுத்து அதாவது இந்த டெஃபினிஷன் எதுக்கு யூஸ் ஆகும்னா, கண்டினியூஸ் ஆன் எக்ஸ் ஆர் நாட், கண்டினியூஸ் ஆன் எக்ஸ் ஆர் நாட் ஆன் எக்ஸ், இதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். பர்டிகுலராக கண்டுபிடிக்கிறது இது யூஸ் ஆகாது. ரைட்டுங்களா, ரைட். இப்போ அடுத்து பர்டிகுலர் பாயிண்டில் கண்டுபிடிக்க போகிறோம். அட்டு எக்ஸ் ஈக்குவல் டு Pயில் செக் பண்ணோம். ஓப்பன் செட் கண்டெய்னிங் P, அதாவது இதோட இமேஜ் கண்டுபிடிக்கணும் Q. ஓப்பன் செட் கண்டெய்னிங் Q என்ன வரும், எக்ஸு P, எக்ஸு Q, QRS வரும். சரிங்களா, ஸோ இதோட இன்வர்ஸ் இமேஜ் கண்டுபிடிக்கிறோம். அது இது எக்ஸ்ன்னு வருதா, இது ஓப்பன் செட்டு, இது நாட் ஓப்பன் செட். அதனால் என்னது இந்த ஃபங்க்ஷன் வந்து நாட் கண்டினியூஸ் அட் P. அதே மாதிரி என்ன பண்ணுறோம், Qவில் செக் பண்ணுறோம் அதே மாதிரி. ஸோ ஓப்பன் செட் கண்டெய்னிங் இமேஜ் ஆஃப் Q, இமேஜ் ஆஃப் Q இஸ் S. அப்போ ஓப்பன் செட் கண்டெய்னிங் S லிஸ்ட் பண்ணுறோம். ஸோ எக்ஸும் இந்த QRSங்கிற 2 ஓப்பன் செட் இருக்குது. இதோட இன்வர்ஸ் இமேஜ் கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ் இது ஓப்பன் செட், இது ஓப்பன் செட், அதனால் F வந்து என்னது கண்டினியூஸ் அட்டு Q வந்துடும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா அட் Rயில் செக் பண்ணுறோம். ஸோ ஓப்பன் செட் கண்டெய்னிங் இமேஜ் ஆஃப் R, தட் இஸ் ஓப்பன் செட் கண்டெய்னிங் Q லிஸ்ட் பண்ணுறோம். ஓப்பன் செட் கண்டெய்னிங் Qங்கிறது என்ன வரும்னா எக்ஸும் வந்துடும், Q வந்துடும், QRS வந்துடும். ஓகேங்களா, இப்போ இதோட இன்வர்ஸ் இமேஜ் கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ் ஓப்பன் செட்டு, இது நாட் ஓப்பன் செட், அதனால் F is not continuous அட்டு Rயில் கண்டினியூட்டி இல்லை. அடுத்து Sயில் செக் பண்ணுறோம். ஸோ ஓப்பன் செட் கண்டெய்னிங் இமேஜ் ஆஃப் S, இமேஜ் ஆஃப் S என்னது, இமேஜ் ஆஃப் S R. சரிங்களா, ஸோ இதுக்கு ஓப்பன் செட் கண்டெய்னிங் R என்னென்னா எக்ஸும் QRSும். சரிங்களா, இதுக்கு நம்ம இன்வர்ஸ் இமேஜ் கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ் ஓப்பன் செட், அதனால் F is continuous on S. சரிங்களா, அப்போது இந்த ஃபங்க்ஷன் இதிலெல்லாம் கண்டினியூட்டியாக இருக்குன்னா Pயில் இல்லை, Qவில் கண்டினியூட்டி இருக்குது, Rயில் இல்லை, Sயில் இல்லை. Pலையும் Rலையும் சரி Pயில் இல்லை, Qவில் இருக்குது, Rயில் இல்லை, Sயில் இருக்குது. ரைட்டுங்களா, Qலையும் Sயில் மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்குது, மற்ற 2 பாயிண்டில் கண்டினியூஸ் இல்லை. ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், தேர்ட் கொஸ்டின். இப்போ வந்து என்ன பண்ணிட்டேன்னா ரெண்டுமே இது வரைக்கும் பார்த்தது வந்து டொமைன் கோடொமைன் ரெண்டுமே என்ன சேம் டோபாலஜி வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்காக அந்த சம் நான் கொண்டு வந்தேன் பாருங்கள். ஸோ எக்ஸ் இது வந்து டோபாலஜி ஆன் எக்ஸு, இது டோபாலஜி ஆன் ஒய். சரிங்களா, ஸோ இமேஜ்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ 1ஓட இமேஜ் 6, 2ஓட இமேஜ் 7, 4ஓட இமேஜ் 7 தான், 3ஓட இமேஜ் 8லாம் கொடுத்துட்டாங்க. ரைட்டா, மேப்பிங் கொடுத்தாச்சு. நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு கண்டினியூஸாக ஆன் எக்ஸ் இல்லையான்னு பார்க்கலாமா. ஸோ அட்டிய பாயிண்ட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன், நீ அதை பற்றி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் ஓயாமல் திரும்ப ரிப்பீட் பண்ண வேண்டாம், ஈஸி தானே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கண்டினியூஸ் ஆன் எக்ஸ் நான் செக் பண்ண போகிறேன். சரிங்களா, இப்போ என்ன பண்ணணும், கண்டினியூஸ் ஆன் எக்ஸ்னு என்ன பண்ணணும், ஸோ இங்கே உள்ள எந்த ஓப்பன் செட் எடுத்தாலும் அதோட இன்வர்ஸ் இமேஜ் வந்து இங்கே ஓப்பனாக இருக்குன்னு சொல்லணும். அப்போது ஒயில் உள்ள ஓப்பன் செட்டுக்கெலாம் என்னது இன்வர்ஸ் இமேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதானே, அப்போ இதோட இன்வர்ஸ் இமேஜ் என்னது எம்டி, இதோட இன்வர்ஸ் இமேஜ் 5 6 7 8, 5 6 7 8க்கு இன்வர்ஸ் இமேஜ் வந்து என்னது 1 2 3 4 ஹோல் எக்ஸ், இது ஓப்பன் செட்டு. அடுத்து இந்த செட்டுக்கு
ப்ரீ இமேஜ் என்ன வரும் 5க்கு எம்டி, ஸோ இங்கே ஓப்பன். 6க்கு என்ன வரும் 6க்கு 1 இங்கே ஓப்பன், ஸோ அது வந்துடும். 5,6க்கு இன்வெர்ஸ் இமேஜ் என்ன வரும்னா 1, ஸோ அது இங்கே வந்துடுச்சு ஓப்பன் செட்டு. 6, 7, 8க்கு இன்வெர்ஸ் இமேஜ் வந்து 6, 7, 8 1, 2, 4 1, 2, 4 வந்து ஸோ வாட் வர 6, 7, 8 6, 7, 8 1, 2, 4 6, 7, 8க்கு 6, 7, 8 சாரி 6, 7, 8 6, 7, 8க்கு என்ன வரும்னா 1, 2, 3, 4 எல்லாமே ஹோல் எக்ஸ் வந்துருச்சு. இது ஓப்பன் செட். அப்போது இங்கே உள்ள ஒவ்வொரு ஓப்பன் செட்டுக்கும் இன்வெர்ஸ் இமேஜ் வந்து இங்கே ஓப்பனாக இருக்குது. அதனால் அது என்ன சொல்லலாம், எஃப் வந்து கண்டினியூஸ் ஆன் எக்ஸ்ன்னு சொல்லிடலாம். அப்போ என்ன அர்த்தம்னா எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆன் அட் எவ்ரி பாயிண்ட் ஆன் எக்ஸ். எக்ஸில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்லையும் கண்டினியூஸாக இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துலாமா? இது பாருங்கள். ஸோ 2 எக்ஸு ஒய்ங்க 2 டோபாலஜி கொடுத்தாச்சு, ஆன் கொடுத்தாச்சு. சார் 2 டோபாலஜி ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். டோபாலஜி வந்து இந்த டவ் 1 டவ் 2. டவ் 1ங்கிறது எக்ஸுக்கு, டவ் 2ங்கிறது ஒய்க்கு. சரிங்களா? ஸோ இந்த மேப்பிங் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன செக் பண்ணலாம்? இப்போ இதுக்கெலாம் நம்ம இன்வெர்ஸ் இமேஜ் கண்டுபிடிக்கணும்னா ஸோ எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் எம்டி என்ன வரும் எம்டி. எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் என்ன வரும்னா ஒய் கம்ப்ளீட்டாக ஏபிசி ஹோல் எக்ஸ் வந்துடும், அதனால் ஓப்பன். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் 1 கண்டுபிடிக்கணும். ஸோ எஃப் ஒன்னோட இமேஜ் வந்து ஏகமாபி. ஏகமாபிங்கிறது என்னது? ஸோ டவ் 1ல் இருக்கான்னு பார்ப்போம், இருக்குது. அடுத்து எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் என்ன கண்டுபிடிக்கணும்? 2க்கு கண்டுபிடிக்கணும். 2க்கு கண்டுபிடிச்சா என்ன வரும் பார்ப்போங்க. 2க்கு வந்து எம்டி செட். எம்டி செட் இஸ் பிலாங்ஸ் டு டவ் 1. அப்புறம் நெக்ஸ்ட்டு எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் 2, நெக்ஸ்ட்டு 1,2. ஸோ 1,2க்கு வந்து ஏகமாபி. ஏகமாபி வந்து என்னது? டவ் 1ல் இருக்குது. அப்போது இங்கே உள்ள எந்த ஒரு ஓப்பன் செட்டுக்கும் நம்ம என்னது இன்வெர்ஸ் இமேஜ் வந்து இங்கே ஓப்பனாக இருக்குது. அதனால் therefore எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆன் எக்ஸ்ன்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது நீங்களாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ எக்ஸுங்கிறது எக்ஸ் வந்து 0, 1, 2 ஓகேவா? ஸோ இது ஆக்சுவலாக ஒரு டிஃப்ரெண்டான ப்ராப்ளம். என்னென்னா எஃப் வந்து என்னது எக்ஸ் டு எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் மேப்பும் கொடுத்துட்டாங்க. எக்ஸுங்கிறது கண்டினியூஸ் மேப்பும் கொடுத்துட்டாங்க. ஸோ 1ஓட இமேஜ் 0ன்னு கொடுத்துட்டாங்க, 2ஓட இமேஜ் 1ன்னு கொடுத்துட்டாங்க, 0ஓட இமேஜ் ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அந்த ஏயோட வேல்யூ என்ன இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? வேல்யூ என்ன இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு? இது என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு என்னது ஏக்கு பதில் இதெல்லாம் நம்ம டேரெக்டாக பண்ண முடியாது. ஸோ ஏக்கு பதில் சப்போஸ் 0 எடுத்துக்கோங்க, வருதான்னு பாருங்கள். அடுத்து 1 எடுத்து செக் பண்ணுங்கள், 2 எடுத்து செக் பண்ணுங்கள், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்களாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? சிம்பிளான ப்ராப்ளம் தானே? ஓகே. ஸோ அடுத்து பாருங்கள். அடுத்து என்னென்னா இது ஒரு டோபாலஜி, இது ஒரு டோபாலஜி, இது எக்ஸுக்கு இது ஒய்க்கு டோபாலஜி கொடுத்தாச்சு. மேப்பு கொடுக்குறோம். சரியா? 3 மேப்பு கொடுத்துருக்கோம். இதில் எதெல்லாம் கண்டினியூஸாக, இது 3 ஃபங்க்ஷனுமே கண்டினியூஸாக இல்லையான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த கிளாஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இது ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இது டிஸ்க்ரீட் செட்டை எடுத்துருக்கோமா? இப்போ எக்ஸுங்கிற டோபாலஜியில் ஃபுல்லாக என்னது இந்த டிஸ்க்ரீட் செட்டை எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம்ஸ். சரிங்களா? இந்த மாதிரி எடுக்கிறது. சரிங்களா? யூஸ்வல் மெட்ரிக்லேருந்து மெட்ரிக் போகிற மாதிரி இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறது. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸு, அப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1 இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் நம்ம பார்ப்போம். சரிங்களா? அதாவது கண்டினியூஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இந்த தியரம்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.